தூயாவின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெயிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய அன்பு புனித வனத்து சின்னப்பரின் திருக்கொடியை ஆசீர்வதிக்கிறோம். இந்த திருக்கொடியானது எங்கெல்லாம் கொண்டு செல்லப்படுகிறதோ அந்த இல்லங்களை சிறப்பாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி இந்த புனிதருடைய வல்லமையில பரிந்துரையாள் இவ்வூர் மக்கள் எல்லா நலனை பெற்ற அருட்புரியுமாறு மன்றாடுகின்றோம். சின்னப்பரே சின்னப்பரே கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே. விண்ணோக்கி நடந்து விண்ணிற்குள் நுழைந்த சின்னப்பரே எம் சின்னப்பரே, மண் மீது எங்கள் கண்ணீரை துடைக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே. விண்ணோக்கி நடந்து விண்ணிற்குள் நுழைந்த சின்னப்பரே எம் சின்னப்பரே, மண் மீது எங்கள் கண்ணீரை துடைக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே. சின்னப்பரே சின்னப்பரே கல்பட்டு வனத்து சின்னப்பரே, சின்னப்பரே சின்னப்பரே கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே. தாய் தந்தை இழந்து தவம் செய்து மகிழ்ந்த சின்னப்பரே எம் சின்னப்பரே, பேய் தொல்லை போக்கி நோய் துன்பம் நீக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே. தாய் தந்தை இழந்து தவம் செய்து மகிழ்ந்த சின்னப்பரே எம் சின்னப்பரே, பேய் தொல்லை போக்கி நோய் துன்பம் நீக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே. சின்னப்பரே சின்னப்பரே கல்பட்டு வனத்து சின்னப்பரே, சின்னப்பரே சின்னப்பரே கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே. வனவாசம் சென்று நிறைவாழ்வை கண்ட சின்னப்பரே எம் சின்னப்பரே, குறைபாவம் இல்லா வழி என்னை காக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே. வனவாசம் சென்று நிறைவாழ்வை கண்ட சின்னப்பரே எம் சின்னப்பரே, குறைபாவம் இல்லா வழி என்னை காக்கும் சின்னப்பரே எம் சின்னப்பரே. சின்னப்பரே சின்னப்பரே கல்பட்டு வனத்து சின்னப்பரே, சின்னப்பரே சின்னப்பரே கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே. சின்னப்பரே சின்னப்பரே கல்பட்டு வனத்து சின்னப்பரே, சின்னப்பரே சின்னப்பரே கைதட்டி மகிழ்வோம் சின்னப்பரே. தந்தானனா தந்தானனா தந்தானனானே தந்தானனா 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 தந்தானனா.
வீடு கொண்டாரம்மா. சின்னப்பர் தவம் கோடி செய்தாரம்மா. நகர திருவிளக்கா எழில் தேசம் எகிப்துதனில் செல்வராய் பிறந்தாரம்மா. சின்னப்பர் சீமானாய் வளர்ந்தாரம்மா. இளமையில் பெற்றோரை இழந்தாலும் இரவாமல் இறைமையில் இணைந்தாரம்மா. சின்னப்பர் இறைவனில் கலந்தாரம்மா. இலை உண்டிட ஈச்சங்கனி உறங்கிட குகைதானம்மா. சின்னப்பர் உபவாசம் இருந்தாரம்மா. கடவுளன்றி வேறாரும் காணாத கடுந்தவத்தால் கனி உள்ள வடிவாகினார். சின்னப்பர் கருணையின் களமாகினார். கனவில் உலகறிய செய்வாய் என்றார். சின்னப்பர் தவத்திறனை பெரிது என்றார். வழியெல்லாம் சாத்தானின் சோதனையை சிலுவையினால் சிதறடித்த அந்தோணியார். சின்னப்பர் குகை வந்து சேர்ந்தாரம்மா. அப்பம் காக்க இடம் கொடுத்தனுப்பி பசியார வைத்தாரம்மா. சின்னப்பர் எலியாசை போலாகினார். ஓநாயின் துணையோடு குகை வாசல் தனில் அமர்ந்து அந்தோணியார் கண்டிட சின்னப்பர் அனுமதி மறுத்தாரம்மா. பெயர் சொல்லி அழைத்தனரே அது இறைவன் அதிசயத்தின் நிகழ்வல்லவா. சின்னப்பர் அறவழியின் அரணல்லவா. அன்றாடம் அரை அப்பம் அன்று மட்டும் ஒரு அப்பம் அந்தோணியார் உண்ணவே இறைவன் அற்புதங்கள் செய்தாரம்மா. அலெக்சாந்திரியா ஆயர் அத்தனாசியார் அளித்தார் அழகானதோர் கம்பளம். வனத்து அந்தோணியார் உடுத்தவே ஆண்டவரின் அடி சேர்ந்த சின்னப்பர் அருள் உடலை கம்பளியினால் போர்த்தியே வனத்து வாசலில் அடக்கம் செய்தார். திருத்தேரில் முடிசூடி திருத்தூதர் குடை சூழ வனம் வீடு கொண்டாரம்மா. சின்னப்பர் தவம் கோடி செய்தாரம்மா.
கொண்டாரம்மா, சின்னப்பர் தவம் கோடி செய்தாரம்மா. வனத்து சின்னப்பா வழி இல்லையப்பா, வரம் தாருமப்பா அப்பா. வனத்து சின்னப்பா வழி இல்லையப்பா, வரம் தாருமப்பா அப்பா. வரம் தாருமப்பா அப்பா 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 அப்பா. வாழும் வழி தெரிஞ்சவரே வனத்தையா, நான் வாழ வழி காட்ட வேணும் வனத்தையா. வாழும் வழி தெரிஞ்சவரே வனத்தையா, நான் வாழ வழி காட்ட வேணும் வனத்தையா. வனத்தையா புனித வனத்தையா, வனத்தையா எங்க வனத்தையா. வனத்தையா புனித வனத்தையா, வனத்தையா எங்க வனத்தையா. வாழும் வழி தெரிஞ்சவர் வனத்தையா. தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக.
எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வரும் எங்கள் அன்பு தெய்வமே, இதோ நம்முடைய புனிதர் தூய வனத்து சின்னப்பரினுடைய திருவுருவம் தாங்கிய இந்த கொடியினை ஆசீர்வதியும். இது மேலே ஏற்றப்படுவது போல எங்கள் உள்ளங்களும் உம்மை நோக்கி ஏறிய வண்ணமாக இருந்து எங்களுக்கு நிறை ஆசிரையும் நிம்மதியும் வளமையும் அருளையும் ஆசிரையும் தருவதாம். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இந்த கொடியினையும் இங்கிருப்போரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பேர் அமைதிக்கு நன்றி. இதே அமைதி கடைசி வரை. வல்லமை மிக்க வனத்தையா, உம் கொடி வானில் பறக்கிறதே. வான் நோக்கி பார்க்கும் மக்கள் இதயம் துதிக்கிறதே. வானில் பறக்குது வனத்தையாவின் உருவம். வல்லமை புரியுது, அல்லல்கள் நீங்குது, வணங்கிடும் பக்தர் உள்ளம். வானில் பறக்குது வனத்தையாவின் உருவம். வல்லமை புரியுது, அல்லல்கள் நீங்குது, வணங்கிடும் பக்தர் உள்ளம். ஐயாவும் புகழை அறிந்தே யாம் வந்தோம். அடைக்கலம் தாருமையா, உம் ஆசீர் கூறுமையா. அடைக்கலம் தாருமையா, உம் ஆசீர் கூறுமையா. வானில் பறக்குது வனத்தையாவின் உருவம். வல்லமை புரியுது, அல்லல்கள் நீங்குது, வணங்கிடும் பக்தர் உள்ளம். எகிப்து தேசம் உந்தன் நாடாகும், காட்டின் மலை குகையும் வீடாகும். ஈச்சங்கனி உந்தன் உணவாகும், இலை உடையாகும், சுனை தாகம் தீர்க்கும். எகிப்து தேசம் உந்தன் நாடாகும், காட்டின் மலை குகையும் வீடாகும். ஈச்சங்கனி உந்தன் உணவாகும், இலை உடையாகும், சுனை தாகம் தீர்க்கும். இளமையில் துறவரம் எடுத்தவரே, இரவிலும் பகலிலும் ஜெபித்தவரே. குகையினில் வாழ்ந்தவரே, இறை உறவினில் மகிழ்ந்தவரே. வானில் பறக்குது வனத்தையாவின் உருவம். வல்லமை புரியுது, அல்லல்கள் நீங்குது, வணங்கிடும் பக்தர் உள்ளம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான தூய வனத்து சின்னப்பரின் அன்பிற்கினிய நம்பிக்கையாளர்களே, இந்த தெய்வீக திருப்பலியானது தலைமையேற்று நடத்துகிறவர் மண்ணின் மைந்தர் சிப்ரியன். இவர்களை திரு அவையின் பெயரால் வரவேற்று சின்னப்பன் ஜெசிந்தாமேரி குடும்ப கருத்துகளுக்காகவும் உடல் நலனுக்காகவும்
ஆரோக்கியதாஸ், சகாயதாஸ், அன்பரசி, இருதயமரி ஆன்ம இளைப்பாற்றிற்காக, மரியதாஸ், பிச்சைமரி ஆன்ம இளைப்பாற்றிற்காக, பாஸ்கல் கரோலின் உடல் நலத்திற்காக கருத்துக்கள் நிறைவேற, அபூர்வசாமி, கிரேசி இவர்கள் குடும்ப நல கருத்துக்களுக்காக வடத்து சின்னப்பருக்கு நன்றியாக, ஏ ஆனந்தராஜ், வனிதா மேரி, குளோவிஸ், குளோதர் குடும்ப நலன் கருத்துக்களுக்காக வடத்து சின்னப்பருக்கு நன்றியாக, வி ஜெசி, க்ளோசனா, எஸ்வினா குடும்ப நல கருத்துக்களுக்காக வனத்து சின்னப்பருக்கு நன்றியாக, இருதயமரி ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நம்மை அழைக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு இந்த தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட சிறப்பு கருத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தெய்வீக திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி கரம் குவித்து தலை வணங்கி நாம் அனைவரும் பாவிகள், தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்த நிலையில் இறைவனிடம் உடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே,
இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித வனத்து சின்னப்பரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 5-8 முடிய. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும். ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாய் இருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமனை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே. சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய். ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும். உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருப்பதனால் அவனிடமிருந்து இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பெயர்செபா எனும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு எறியும் தூரத்தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்பொழுது கடவுள் பையனின் அழுக்குரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இனத்தினின்று பையனின் அழுக்குரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்ற செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பை நீரால் நிரப்பிய பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தாள். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் தூயரோ அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர். ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார்.
அல்லேலூயா 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 என்னென்ன அற்புத ராகங்களே இறையுதை வாழ்த்திடவே என் மன்னவா உனை பாடவே எழலோ நீங்குவே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுக்கரையை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறையிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர். அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள். அவர்கள், இறைமகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? குறித்த காலம் வருமுன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள். அவரிடமிருந்து சற்று தொலைவில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. பேய்கள் அவரிடம், நீர் எங்களை ஓட்டுவதாயிருந்தால் அப்பன்றி கூட்டத்தினுள் எங்களை அனுப்பிவிடும் என்று வேண்டின. அவர் அவற்றிடம், போங்கள் என்றார். அவை வெளியேறி பன்றிகளுக்குள் நுழைந்தன. உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தன. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள். அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களையும் அவர்களை பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள். உடனே ஊரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக் கொண்டனர். கிறிஸ்து வழங்கும் சிறகிழந்த ஈசலானேன், இறைவா, உன் அருளிலிருந்து வாழுகின்ற பொழுது மண்ணில் பொருளெழுந்த கவிதையாகி என் வாழ்க்கை அர்த்தமின்றி போனபோது. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான புனித வனத்து சின்னப்பரின் நம்பிக்கையாளர்களே, அடியின் பெயராலும் அருட்தந்தையின் பெயராலும் அருட்சகோதரிகள் பெயராலும் உங்களுக்கு திருவிழா வாழ்த்துக்களை முன்பே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, என்ன சிறப்பம்சம் கல்லறைப்பேட்டையில் என்று சொன்னால், சொல்லுகின்றவரை அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்வார்கள். சொன்னால் கண்டிப்பாக அதை கடைபிடிப்பார்கள். சொன்னால் மட்டும் கேட்கின்ற நல்ல சமூகம், சொன்னால் கூட கேட்காத சமூகம் இருக்கின்ற பொழுது சொன்னால் கேட்கின்ற ஒரு சமுதாயம் பாராட்டுக்குரியது தானே என மகிழ்ச்சியோடு வனத்த சின்னப்பரை பற்றி உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லப் போவது இல்லை. உங்களுக்கு தெரிந்ததை இன்னும் சற்று கூர்மையாக உங்களிடம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். குழு ஆஃபரு, சத்யாவில் ஆஃபர் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? அந்த ஆஃபர்லாம் அங்கே கொடுக்க முடியாது. இங்கே கொடுக்க வேண்டியது ஒன்றுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் மட்டும்தான். நேற்று தூய அந்தோனியார் அந்த திருவிழா எழுது நான் சொன்னது இதுதான். கடவுளிடம் கேட்போம் அருளை, சத்யாவிடம் வாங்குவோம் பொருளை. இந்த வனத்த சின்னப்பரிடம் கேட்போம் ஆசீர்வாதத்தை என்று மாற்றி அமைத்துக் கொள்வோம். மாற்றி அமைத்து கொண்டு வனத்த சின்னப்பர் இந்த 113 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். காரணம் என்ன என்றால், அவர் கடைபிடித்த இறை சிந்தனை உணர்வு. ஆகவே தான் கொடிமரத்தில் அல்லது வெடியில், உங்களுடைய தேரில் நீங்கள் கவனம் செலுத்துவதை விட திருப்பலியில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற சற்று கடுமையான கட்டளையை உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆக இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு சில செய்தி. 113 வயது வரை. இன்னைக்கு 3 வயதிலே பிரைமரி காம்ப்ளெக்ஸ்,
30 வயதிலே முட்டி வலி, 40 வயதிலே முதுகு வலி, 50 வயதிலே சுகர் காம்ப்ளெக்ஸ். எப்படி வாழ்க்கை! 50 வயதிலே ஒரு மனிதன் இறந்து போகிறான். என்னடா வாழ்க்கை, பொல்லாத வாழ்க்கை என்று கேட்கின்ற பொழுது சொல்வார், என்னப்பா வாழ்க்கை என்று சொல்லுகின்ற பொழுது நீ செத்து விட்டாய் என்ற அர்த்தம். புதைப்பதற்குத்தான் 70 வயது 80 வயது நீங்கள் காலம் தடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆக கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஆயுசை கூட்டி கொடுக்க தயாராக இருக்கிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இவரை போன்று இறை உறவில் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான். 15 வயதிலே காட்டுக்கு ஓடி போனார். இன்றைக்கு நீங்கள் காட்டுக்கு போகாதீங்க. காரணம், காடே இல்லை. காடெல்லாம் இன்றைக்கி வீடாக மாறிவிட்டது. ஆக காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். இருக்கின்ற இடத்திலேயே நீங்கள் இவருடைய படிப்பினைகளை, இவருடைய வாழ்க்கை நெறியை பின்பற்ற வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பில் ஒன்று எப்படி என்று சொன்னால், அவருடைய 90 வயதில் இவரை போர் சந்தித்தவர் உங்களுக்கு நன்றாக தெரியும், வனத்து அந்தோனியார். 90 வயதில் இவர் இருக்கின்ற பொழுது வனத்து அந்தோனியாருக்கு கடவுள் சொல்லுகிறார், எகிப்திலிருந்து போ, உன்னை விட வயதில் பெரியவர் ஒருவர் இருக்கிறார், அவரை போய் சந்திக்க வேண்டும் என்று. 15 வயதுக்கு போனவர் ஒரு சின்ன குகையில், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, சட்டை இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பாடெல்லாம் சுருங்கி போகிறோம் இல்லையா? 2 நாள் தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் முடிந்து போகிறது. ஒரு சட்டை போட்டிருக்க சட்டை சற்று அழகாக இல்லை என்று சொன்னால் நாம் அவமானப்பட்டு விடுகிறோம். சட்டை இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அந்த குகையில் வந்த ஒரு ஊற்று தண்ணீரை குடித்தார். இருந்த பேரீச்சம்பழம், அந்த மரத்திலிருந்த பழத்தை சாப்பிட்டார். அந்த இலைகளை ஆடையாக தைத்து போட்டுக்கொண்டார். ஆக இப்படிப்பட்ட ஒரு புனிதரை உலகுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வனத்து அந்தோனியாரை, 90 வயது இவருக்கு, அப்பொழுது அவர் வருகிறார். இவரை விட அவர் 10 வயது கம்மி வரார். வந்து பார்த்தா 2 நாள் பயணம், கொடிய விலங்குகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் வருகின்ற பொழுது 2 நாள் பயணம் செய்து வர்றார். 3 நாள் கதவு தட்டுறாரு, இவர் திறக்க மாட்டார். எங்கடா கதவு கேட்குறீங்களா? அந்த குகை அடைக்கப்பட்டு திறக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் வனத்து அந்தோனியார் வந்திருக்கேன், திறங்க அப்படின்னு உடனே திறக்கிறார். திறந்த உடனே 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. நோ டெலிஃபோன், நோ செல்ஃபோன், நோ கடிதம், நோ இமெயில், நோ எஃப்மெயில், நோ இன்ஸ்டாகிராம் இல்லையா? ஆனால் பார்த்த உடனே சொல்கிறார், வாங்க அந்தோனியாரன். அவர் கூப்பிடுறார். இவர், ஐயா வணக்கம், வனத்த சின்னப்பெரு அப்படின்னு அவர் சொல்கிறார். 2 பேரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு காகம் ஒன்று, ஒரு பிரெட், உங்களுக்கு தெரியும் அது கண்டிப்பாக, சொல்கிறார், வணக்கமா, ஒரு காகம் கடந்த 40 ஆண்டு காலமாக எனக்கு பாதி ரொட்டி தான் கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சேர்த்து கடவுள் முழு ரொட்டியை கொடுத்துருக்காரு, வாங்க நம்ம 2 பேரும் விருந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பிரெட்டை வச்சுக்கிட்டு 2 பேரும் சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சு போய்ட்டு சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அந்தோனியாரு, உங்களுக்கு அத்தனாசியுஸ்ன்னு ஒரு பெரிய குரு கொடுத்தாருல ஒரு மேலுடை, எனக்கு என்னுடைய உடம்பு சரியாக இல்லை, நான் சீக்கிரம் செத்துருவேன், நான் செத்து போன பிற்பாடு என் மீது அந்த அத்தனாசியுஸ் போட்டார் இல்லையா, அந்த சட்டையை போடணும், அதை போய் எடுத்துகிட்டு வாங்க. போகிறார், மறுபடியும் எகிப்துக்கு போகிறார். 3 நாள் போயிட்டு அங்கே போனால் அந்த இல்லத்தில் இருந்த சாமியாரெல்லாம் கேட்க, எங்கே போனீங்க இவ்வளோ நாளா? அப்போ சொல்கிறாரு, நான் ஒரு பெரிய மகானை பார்த்தேன், வனத்தை சின்னப்பரை பார்த்தேன். அவர் யாருன்னு கேட்டால், எலியாவுக்கு இருந்தார் இல்லையா காட்டில், அவரை போல, ஸ்நாபகரலப்பர் காட்டில் இருந்தார், அவரை போல இந்த மனுஷன் விண்ணுலகத்துக்கு போகிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அவங்க இருக்கும்போதே இவர் செத்துட்டார். ரொம்ப வேகமாக அந்த பெரிய உடை எடுத்துக்கொண்டு வரார். செத்து அவர் மேலே போட்டிருந்த அந்த பேரிச்ச மர இலைகள் இருக்கிறது. பார்த்தாரு, ஆள் இல்லை, 2 பேர் தான். உடனே உங்களுக்கு தெரியுமில்ல, யாரா குழி தோன்றது அப்படின்னு பார்த்தா 2 சிங்கம் அழகாக தோண்டுச்சு. தோண்டிட்டு இந்த அந்தோனியார்கிட்ட வணக்கம் போட்டு காட்டுக்கு ஓடி போச்சு. ஒரு அழகாக அந்த உடம்பை அங்கே போட்டு அந்த அத்தனாசிஸ் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை
அவர் மேலே போட்டு அடக்கம் பண்ணுறார். அடக்கம் பண்ணிட்டு அந்த சட்டையை அதிலே போட்டார். அவர் போட்டிருந்தார்ல பேரிச்சம்பரம் ஆடை, அதை எடுத்துகிட்டு போகிறார். எடுத்துகிட்டு போய் எப்பொழுதெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் அந்த சட்டையை போடுவார். அந்த இலையை போட்டதெல்லாம் வல்லமை நடக்கும். அப்போது இறையியல் சிந்தனையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள், எப்பொழுதெல்லாம் நல்லது நடக்க வேண்டும், வல்லமை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்டையை போடுவாங்களாம். அப்பொழுதுதான் கடவுள் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் இவர் தருகின்ற செய்தி, கவலைப்படாதீர்கள், கடவுள் இருக்கிறார், உங்களையும் என்னையும் வழிநடத்த. பார்க்கலாமா? வாழ்வில் ஒடுங்கி நான் வீழ்ந்த நேரம், அதிசயமாய் அற்புதமாய் என்னை காத்த தேவா, அமைதியின் நிழலும் இல்லா இவ்வுலகில் அமைதி நாயகனே, எம்மை தேர்ந்ததாலே புகழான பாமாலை நான் பாடுகின்றேன். காத்திட கடவுள் உண்டு, கலங்கிட வேண்டாம். உன்னை காக்கும் இறைவன் என்றும் கை நெகிழ்வதில்லையே. உன்னை பார்க்கும் இறைவன் அன்பு கண்ணுறங்கவில்லையே. இதயமே இதயமே காத்திட கடவுள் உண்டு, கலங்கிட வேண்டாம். இந்த புனிதர் சொன்ன செய்தியைத்தான் பாடலாக கேட்டீர்கள். காத்திட கடவுள் உண்டு, கலங்கிட வேண்டாம். பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், இறைவா நின் அருள் மட்டும் எனக்கு போதும். வாழ்கின்ற வாழ்க்கை முடியுமா? முடியாது என்று நீங்களும் நானும் சொல்லலாம். ஆனால் முடியும் என்பதை என்பவர் இவர்தான். லெபனான் நாட்டில் ஒரு பெரிய பணக்காரன் தான் செத்து போனால் தன்னை யார் மதிப்பார்கள் தெரியாமல் ஒரு பெரிய கல்லறையை கட்டினான். அந்த கல்லறையை மிக பிரம்மாண்டமாக வடிவமைத்தான். அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவன் பேர் எமில். அவன் எவ்வளோ பணக்காரன் இருந்தான்னா, ஒரு சாப்பர் ஃப்ளைட், அனக்கென்று ஒரு பெரிய ஃப்ளைட் ஒன்று வாங்கினா. இந்த கல்லறையில் அவன் அடக்கம் செய்யப்பட வேண்டும். உலகமெல்லாம் சுற்றி வந்தான். ஒரு சமயம் அந்த சாப்பர் ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஃப்ளைட் டமால்னு வெடித்து நடுக்கடலை விழுந்துச்சு. அவன் வீடு அவன் நினச்சான் பாருங்க, அந்த கல்லறையில் அடக்கம் செய்யப்படவில்லை. அவன் உடம்பே கிடைக்கவில்லை. அண்மையில் இப்பொழுது அகமதாபாத் விமான விபத்து நடந்ததல்லவா, 260 பேர் இறந்து போனார்களே, அடையாளம் தெரியாமல், உரு தெரியாமல். அதுபோன்று அந்த எமில் என்ற மனிதன், அவன் போன அந்த சாப்பர் ஃப்ளைட்டு வெடித்து சுக்குநூறாய் போய் எந்த கல்லறையில் அவன் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நினைத்தானோ அந்த கல்லறையில் அவன் அடக்கம் செய்யப்படவில்லை, முடியவில்லை. ஆகவே வாழுகின்ற வரை நாம் வனத்து சின்னப்பரை போன்று நாம் யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கலங்கப்படுத்தாமல், யாரையும் அவமானப்படுத்தாமல் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பது இந்த தெய்வீக திருப்பலியினுடைய உள்நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் கொடுத்த ஆணை. கேளுங்களேன். உன்னை நினைத்து விட்டால் சுவாசம் கூட வேண்டாம் அப்பா. உன்னை சுவைத்து விட்டால் எந்த இனிப்பும் வேண்டாம் அப்பா. என் ஆசை சர்க்கரை முத்தே, என் சரித்திரமே நீதானப்பா. இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என் உடலை உண்டு உயர மாட்டாயா? கடவுள் சொன்னது இதை என் நினைவாக செய்ய மாட்டாயா என்பது திருப்பலியில் பங்கெடுப்பது, திவ்ய நற்கருணை உட்கொள்வது. இதைத்தான் நாம் புனித வனத்து சின்னப்பன் வழியாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு அன்பு செய்கின்ற பொழுது இதயம் அழகு, அன்பானவர்களை பார்க்கின்ற பொழுது கண்கள் அழகு, அன்பானவர்களை சந்திக்க செல்லுகின்ற போது கால்கள் அழகு, அன்பான செயல்களை செய்கின்ற பொழுது கைகள் அழகு, அன்பான வார்த்தைகளை பேசுகின்ற பொழுது வாய் அழகு,
அன்பான வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது காதுகள் அழகு. மொத்தத்தில் நீங்களும் நானுமே அழகு. ஆண்டவருடைய அன்பை பின்பற்றுகின்ற பொழுது என்ற உணர்வோடு சிறகிழந்த ஈசலானேன் இறைவா, உன் அருளிழந்து வாழுகின்ற பொழுது மண்ணில் பொருளிழந்த கவிதையாகி என் வாழ்க்கை அர்த்தமின்றி போனபோது. ஆமென். சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஜபங்கள், தேவைகள், மன்றாட்டுகள் அனைத்தையும் இறைவன் பாதத்திலே சமர்ப்பித்து வேண்டுவோம். நல்ல ஆயன் நானே என்று சொன்னவரே, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் நல்ல ஆயன் காட்டும் வழியில் நடந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை ஆளும் எம் இறைவா, எம் தாய் திருநாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து மக்களை நீதியுடனும் நேர்மையுடனும் வழிநடத்தி மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசிர்வாதங்களை பொழிபவரே எம் இறைவா, எம் கிளை கிராமமாகிய கல்லறைப்பேட்டை இறை மக்களை நிறைவாக ஆசிர்வதியும். எங்களுக்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் பொழிந்து இறைவழியில் நாங்கள் என்றும் நடந்திட அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். தந்தையே, நாங்கள் இதோ எங்களுடைய தேவைகள், ஜபங்கள் அனைத்தையும் புனித வனத்து சின்னப்பரின் வழியாக உமது பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இவை அனைத்தும் உமக்கு உகந்ததென்றால் எங்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு தந்து வழி நடத்தியருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணையின்றி காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நினைவில் இந்த வாழ்வை காணிக்கை தந்தி உன் மலர் பாதம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் போற்றிக்காவும் மாட்சிக்காவும் நமது நன்மைக்காவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் புனிதரின் வனத்து சின்னப்பரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளர்களுக்கு அமைதி, ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையாக அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற அருட்தந்தை சிப்ரியன் மற்றும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். மேலும் இரக்கத்துடன் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இருந்தபோன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்று நாங்கள் நினைவு கூறும் அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கு செல்வதில் வேதனைப்படுகின்ற ஆன்மாக்களையும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலரான தூய வனத்து சின்னப்பர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கொன்னோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை நாம் ஒவ்வொருவரும் நம் உறவோடு பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் இவ்விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவருமே பேறு பெற்றோர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணவில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். யூபிலி ஆண்டு 2025 ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எங்கள் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானிடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக.
முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான புனித வனத்து சின்னப்பர் திரு அவை கல்லறைப்பேட்டை வெல் பிகன் இஸ் ஆஃப்டன் மிகச்சிறப்பாக கொடியேற்றத்தோடு நாம் ஆரம்பித்திருக்கிறோம். இடைச்செருகலாக மட்டுமல்ல, ஒரு இறை பிரசன்னத்தின் பிரதிநிதியாக அருட்தந்தை சிப்ரியன் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது, வாருங்கள் திருப்பலிக்கு வந்து நீங்கள் இந்த திருப்பலி ஆற்றுங்கள் சொன்ன பொழுது தந்தையவர்கள் மிகவும் பெருமகிழ்வோடு இந்த தெய்வீக திருப்பலியை நடத்த இருக்கிறார். தந்தைக்கு நம்முடைய உற்சாகமான ஒரு பாராட்டத்தை கொடுக்கலாம். தேங்க்யூ. நாளை வியாழக்கிழமை நவநாள், இதோடு முடியதில்லை, அதுக்கப்புறம் திருவிழாவுக்கு வரதில்லை. ஆகவே நாளைக்கு இந்த நவநாள் என்பது என்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே ஆலயத்திற்குள் வந்து ஜெபமாலை ஜெபிப்பது என்பது மிக முக்கியம். சனிக்கிழமை அருட்தந்தை பி சாமுவல் அன்பிய குடும்பங்கள், ஓடில் அன்பியம், உனேசிமிஸ் அன்பியம், ஜென்மராக்கினி, மரியாயின் சேனை இவர்கள் மிகச்சிறப்பாக இந்த நாளை வடிவமைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு கிளை கிராமமும் போட்டி போட்டுக்கொண்டு ஆலயத்தை அழகுபடுத்த வேண்டும் என்ற முனைப்போடு வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். இந்த கீழ்த்தலம் அல்லது இறை பிரசன்னம் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு கிளை கிராமமும் அவர்களுக்கு உரிய பாணியில் அவர்கள் மிகச்சிறப்பாக அலங்கரித்திருக்கிறார்கள். ஆன்ம அலங்கரிப்பு இருக்கிறதா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களிடம் நான் விட்டுவிடுகிறேன். ஆன்ம ஆயத்தம் என்பது மிக முக்கியம். ஆகவே நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். நல்ல பாவத்திற்கனம் செய்து திருப்பலியில் பங்கெடுத்து நன்மை வாங்கினால் இந்த வனத்து சின்னப்பனுடைய ஆசீர்வாதம், இறை பிரசன்னம் உங்களோடும் என்னோடும் இருக்கும் என்பது மிக முக்கியம். ஆகவே இதை நீங்கள் மிகச்சிறப்பாக வடிவமைக்க வேண்டும் என்பது கொடியோடு அல்லது வெடியோடு இல்லை தேரோடு திருவிழா முடியக்கூடாது. ஆகவே அதை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருப்பலியை கொடியேற்றத்தையும் மரியா டிவி அதில் போய் நீங்கள் உங்களுடைய சுட்டு விரலை தொட்டு பார்த்தால் போதும் நீங்கள் இணையதளத்தில் இணைக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் திருப்பலில் பங்கெடுத்தது, கொடியேற்றப்பட்டது எல்லாம் நீங்களுடைய கைபேசியிலேயே பார்க்கலாம் என்பதை நினைவுபடுத்து. நல்ல பாடல், அழகான பாடல், நம்ம எதிர்பார்த்தது போன்ற ஒளிபெருக்கி ஒளி வாங்கி அருட் சகோதரருடைய இறை பிரசன்னம் எல்லாவற்றுக்கும் நன்றி. சொன்னது போல இந்த பிள்ளைகளெல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க. இதோடு அந்த 2 பேரை மட்டும் நான் பார்த்துருக்கேன். அந்த பாப்பாவும் இந்த பையனும், அக்காவும் தம்பியும் மட்டும்தான் நான் திருப்பலி அடிக்கடி பார்க்குறேன். மற்றவரெல்லாம் இருக்காங்களா இல்லையான்னு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. தயவுசெய்து இந்த சந்தேகத்திற்கு என்னை மறுபடியும் தள்ளிவிடாதீர்கள். ஒரு வருடம், போன வருடம் பார்த்தேன், இந்த வருடம்தான் இவர்களை பார்க்க வேண்டிய சூழல் எனக்கு. பொதுமக்களில் நிறைய பேரை பார்க்குறேன். அங்கேயும் வருவாங்க, எங்கேயும் வருவாங்க, எங்கே பூசை வச்சாலும் வருவாங்க. இவங்க கல்லறைப்பேட்டையில் மட்டுமல்ல, அந்தோனியாரில் வச்சு வருவாங்க, ஞானப்பிரகாசத்தில் வருவாங்க, தருமபுரத்தில் வருவாங்க. அது அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்பதை மட்டுமல்ல, ஆண்டவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும் என்ற இறை பிரசன்னத்தின் அடையாளமாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பது சந்தோஷமாக இருக்கிறது. அவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பங்கில் திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரம் நீங்கள் எல்லோரும் அங்கே பார்க்கணும். முன்கள பணியாடம் நான் சொல்லி இருக்கிறேன். நீங்கள் அங்கே வரணும். வந்தால் தான் அடுத்த நாட்களுக்குரிய இந்த தெய்வீக திருவழிபாடானது கொண்டாடப்படும். இங்கே மட்டும்தான் உங்களுடைய இடம். நீங்கள் தலைமையகத்தில் உங்களோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். எப்பொழுது தாய் ஆலயத்திலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்களோ, அது சிஸ்மேட்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு தப்பறையான கொள்கை. இந்த தப்பறையான கொள்கைகளை தப்பித்து போனவர் தான் இவர். காட்டுக்கு ஓடி போனார். எங்கே நம்மை கொன்று விடுவார்களோ என்பதற்காக 15 வயதிலே ஓடி போனார். ஆக இந்த தப்பறையான கொள்கை என்பது உங்களை நீங்களே பிரித்து கொள்வது தவறு. பிரித்து கொள்ளக்கூடாது. தாய் ஆலயத்தோடு பேராலயத்தோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அதற்கு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, இங்கு திருப்பலி ஆற்றுகின்ற பொழுது வருவது எல்லாம் உங்களுடைய தலையாய கடமை என்பதை நான் கண்டிப்போடு நினைவூட்டுகிறேன். எழுந்து நிற்போம் இறை ஆசீருக்காக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வனத்து சின்னப்பரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையியலில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பொறுமைகள் கோடி பொறித்திடும் எங்கள் வனத்து சின்னப்பரே, வாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழை, பாடுவோம் புகழை. திருத்தந்தைகளுக்காகவும் நமது பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய சிறப்பு திருப்பலியை ஆற்றிய மண்ணின் மைந்தர் திரு சிப்ரியான் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலி நினைவு கூறப்பட்ட அனைத்து கருத்துக்களுக்காகவும் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் முத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதருமான் மக்கள் நித்திலை பாற்றியை பெறவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயி, பாவிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. உம்மை போல நாங்கள் வாழ வேண்டும். வனத்து சின்னப்பரே, வரம் தரும் வனத்து சின்னப்பரே.